வணக்கம். இன்றைய செய்திகள். திண்டுக்கல் மாவட்டம் பழனி தண்டபாணி சுவாமி மடத்திற்கு சொந்தமான 100 கோடி ரூபாய் மதிப்பிலான நிலத்தை மோசடியாக பத்திரப்பதிவு செய்த வழக்கின் விசாரணையை சிபிஐக்கு மாற்றக் கோரிய மனுக்களை தள்ளுபடி செய்துள்ளது உயர்நீதிமன்ற மதுரை கிளை. மத்திய கல்வெட்டு ஆய்வாளர்கள் திருச்சி மாவட்டம் லால்குடிக்கு அடுத்த அன்பில் கிராமத்தில் உள்ள சோழர் கால பெருமாள் கோவில் கல்வெட்டுக்களை ஆய்வு செய்து நகல் எடுத்துள்ளனர். மத்திய தொல்லியல் துறை சென்னை வட்டாரம் சார்பில் தமிழகத்தில் உள்ள பழமையான கோவில்களில் இதுவரை பதிவு செய்யப்படாத கல்வெட்டுக்கள் நகல் எடுத்து பதிவு செய்யப்படுகின்றன. ஏற்கனவே பதிவு செய்யப்பட்ட கல்வெட்டுக்களின் நிலையை அறிவது, கல்வெட்டுக்களை பாதுகாப்பதன் அவசியம் குறித்து கோவில் நிர்வாகிகள், இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகள் மற்றும் பொதுமக்களுக்கு விளக்கி வருகின்றனர். கோவை மாவட்டம் கார்த்திபுரத்தில் புதிதாக உருவாக்கப்பட்ட 200 ஏக்கர் டவுன்ஷிப் திட்டத்தில் 101 வீடுகள் கட்டுவதற்கான வாஸ்து பூஜை மேற்கொள்ளப்பட்டது. கோவை மாவட்டம் அவினாசி சாலை நீலாம்பூர் பகுதியில் கதிர் பொறியியல் கல்லூரி சாலை அருகில் கார்த்திபுரம் என்ற பெயரில் டவுன்ஷிப் திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. இங்கு 200 ஏக்கர் பரப்பளவில் வீட்டு மனைகள், வணிக மனைகள் உள்ளடக்கிய ஒருங்கிணைந்த டவுன்ஷிப் திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. இத்திட்டம் 80 மற்றும் 60 அடி சாலைகள், 15 நுழைவாயில் 10 பூங்காக்களுடன் அமைந்துள்ளது. பொதுமக்களின் தற்போதைய மற்றும் எதிர்கால தேவைகளை கருத்தில் வைத்து திட்டமிடப்பட்ட அடிப்படை வசதிகளுடன் இந்த டவுன்ஷிப் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இங்கு ஒவ்வொரு வீட்டு மனைக்கும் 3 வகையான நீர் விநியோக வசதிகள் உருவாக்கப்பட்டுள்ளன. இங்கு 9 ஏக்கர் பரப்பளவில் மத்திய பூங்காவும் அமைய உள்ளது. சென்னையில் பொருத்தமான இடத்தில் கூடுதல் விமான நிலையம் அமைக்க தமிழக அரசை சிஐஐ கேட்டுக்கொண்டுள்ளது. சிஐஐயின் தென்னிந்திய பிரிவு தலைவர் ரவிச்சந்திரன் புருஷோத்தமன் இது குறித்து கூறுகையில், இந்தியா பல்வேறு தடையற்ற வர்த்தக ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டுள்ள நிலையில் திருப்பூர், ஈரோடு, சேலம், மதுரை, ஒசூர் உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து ஐரோப்பிய நாடுகளுக்கு பொருட்கள் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. எதிர்கால தேவைகளை கருத்தில் கொண்டு சென்னை சர்வதேச விமான நிலையத்தை மேலும் விரிவாக்க வேண்டும். தவிர மற்றொரு விமான நிலையமும் அவசியம். விமான நிலையம் அமைக்க 4 இடங்கள் பரிசீலிக்கப்பட்ட நிலையில் பரந்தூரை தவிர மற்ற 3 இடங்கள் எவை என்பது தெரியவில்லை என்று கூறியுள்ளார். ரேபிஸ் இல்லாத தமிழகத்தை உருவாக்க நாய் இனப்பெருக்க கட்டுப்பாட்டு அறுவை சிகிச்சை உள்ளிட்டவற்றிற்கு 107 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை அறிவிப்புகளை அமைச்சர் ராஜ்மோகன் வெளியிட்டார். அதன் விவரங்கள் பின்வருமாறு. நகர்ப்புற வாழ்க்கை தரத்தை மேம்படுத்த 25 கோடி ரூபாயில் முதல்வரின் ஒருங்கிணைந்த நகர்ப்புற மேம்பாட்டு இயக்கத்தின் நகர உள்கட்டமைப்பு மேம்பாட்டு திட்ட அறிக்கைகள் உருவாக்கப்படும். பாதாள சாக்கடை திட்ட கட்டமைப்பின் பராமரிப்பு பணிகள் 102 கோடி ரூபாயில் இயந்திரமயமாக்கப்படும். குப்பை கிடங்குகளில் உள்ள பழைய திடக்கழிவை உயிரி அகழ்வு முறையில் அகற்றும் திட்டம் ஆவடி, தாம்பரம், கோவை மாநகராட்சிகள் மற்றும் 25 நகராட்சிகளில் 93 கோடி ரூபாயில் செயல்படுத்தப்படும். திடக்கழிவு மேலாண்மைக்கான வாகனங்கள் 262 கோடி ரூபாயில் வாங்கப்படும். மாநகராட்சிகள், நகராட்சிகளில் குடிநீர் விநியோகம், பாதாள சாக்கடை கட்டமைப்பு செயல்பாடுகளை கண்காணிக்க நிகழ்நேர கண்காணிப்பு மையம் 2 கோடி ரூபாயில் உருவாக்கப்படும். ரேபிஸ் இல்லாத தமிழகத்தை உருவாக்க 107 கோடி ரூபாய் ஒதுக்கப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது. காங்கிரஸ், விசிக, முஸ்லிம் லீக் வெற்றிக்கு திமுகவே காரணம் என்று சொல்லி வருகின்றனர். 22 கட்சிகள் கூட்டணியுடன் திமுக போட்டியிட்டு வென்று வந்துள்ளது. ஆனால் தாவேக தனிப்பெரும் கட்சியாக 100 இடங்களில் வெற்றி பெற்றுள்ளது என்று அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா பேசியுள்ளார். காங்கிரஸ், விசிக, கம்யூனிஸ்ட், IUML இல்லை என்றால் திமுக 10 இடங்களில் கூட வெற்றி பெற்றிருக்காது என்றும், சென்னையில் 16 தொகுதிகளில் 14இல் திமுக தோல்வியடைந்துள்ளது. கூட்டணி கட்சிகளின் 15% ஓட்டுகள் இல்லை என்றால் சென்னையில் இந்த 2 தொகுதிகளில் கூட திமுக வெற்றி பெற்றிருக்காது. திமுக இன்று எதிர்க்கட்சியாக அமர்ந்திருப்பதற்கு காங்கிரஸ், விசிக, கம்யூனிஸ்ட் மற்றும் முஸ்லிம் லீக் கட்சிகளே காரணம். எங்களைப் போல தனித்து போட்டியிட்டு திமுகவால் 50 தொகுதியில் வெற்றி பெற முடியுமா என்றும் ஆதவ் அர்ஜுனா கேள்வி எழுப்பினார். இதற்கு பதிலளித்து பேசிய திமுகவை சேர்ந்த முன்னாள் அமைச்சர் KN நேரு, எங்களுடைய கூட்டணியில் இருந்து வெற்றி பெற்ற கட்சிகளின் ஆதரவுடன் தான் தாவேக ஆட்சி அமைந்துள்ளது. உங்களுக்கு ரோஷம் இருந்தால் அவர்களை வெளியே அனுப்பிவிட்டு தனியாக ஆட்சி அமையுங்கள் என்று கூறினார். அதற்கு அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா, ஒவ்வொரு கட்சிக்கும் தனித்த அடையாளம் உண்டு. யாரும் யாருக்கும் அடிமை கிடையாது. யாருடன் ஆட்சி அமைக்க வேண்டும் என்பது அவர்களின் நிலைப்பாடு. தேர்தல் முடிந்தவுடன் கூட்டணி முடிந்துவிடும் என்றும் ஆதவ் அர்ஜுனா பதிலளித்தார்.
ஊரக வாழ்வாதார இயக்கத்தின் அனைத்து பணியாளர்கள் நலச்சங்கம் சார்பில் 15 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னையில் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது. சென்னை எழும்பூரில் உள்ள ராஜரத்தினம் மைதானம் அருகே நடந்த உண்ணாவிரத போராட்டத்தில் பங்கேற்றவர்கள் தங்கள் கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷம் எழுப்பினர். காலமுறை ஊதியம், பணிக்காலத்தில் உயிரிழந்த பணியாளர்களின் குடும்பத்திற்கு இழப்பீடு, ஊதிய உயர்வு உள்ளிட்ட 15 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது. திருச்சி கிழக்கு உட்பட தமிழகத்தில் 5 தொகுதிகளுக்கு செப்டம்பர் 8ஆம் தேதி வரை இடைத்தேர்தல் அறிவிக்க தடை விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சட்டப்பேரவையில் ஆகஸ்ட் 27ஆம் தேதி முதல் கேள்வி நேரம் இடம்பெறும் என்று பேரவைத் தலைவர் JCD பிரபாகர் அறிவித்துள்ளார். பேரவையில் விதி எண் 55, 56 கீழ் உறுப்பினர்களால் அளிக்கப்படும் கவனஈர்ப்பு தீர்மானங்களுக்கு அனுமதி அளிக்கப்படுவதற்கு முன்பாகவே அவை ஊடகங்களில் வெளியாவது தொடர்பாக பேரவைத் தலைவர் ஓர் அறிவிப்பை வெளியிட்டார். அதாவது, பேரவையில் அனுமதிக்கப்படாத எந்த விஷயத்தையும் சமூக வலைதளங்களிலோ ஊடகவியலாளர்களிடமோ பகிரக்கூடாது என உறுப்பினர்களுக்கு அவர் அறிவுறுத்தல் வழங்கினார். அவ்வாறு தரப்படும் தகவல்களை வெளியிடக்கூடாது என ஊடகங்களையும் அவர் கேட்டுக்கொண்டார். அப்போது பேசிய திமுக உறுப்பினர் ஏவ வேலு, பேரவையில் கேள்வி நேரம் இடம்பெறாததால் தான் கவன ஈர்ப்பு தீர்மானங்களை அதிக எண்ணிக்கையில் உறுப்பினர்கள் வழங்குகின்றனர் என்றார். அப்போது குறுக்கிட்ட பேரவைத் தலைவர் JCD பிரபாகர், ஆகஸ்ட் 27ஆம் தேதி முதல் கேள்வி நேரம் இடம்பெறும் என்றார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம்.